வணக்கம். நீங்க என்னைக்காவது ஒரு சமையல் வீடியோ பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு முழு கதையே சொல்ற மாதிரி இருக்கும். ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட்ஸ்ல இருந்து அந்த பிளேட்டிங் அழகு வரைக்கும் இந்த மாதிரி பேச்சில்லாத சமையல் இப்போ ஒரு பெரிய கலையாவே மாறிடுச்சு. ஆனா இவ்ளோ பேர் இத பண்றப்போ நம்ம எப்படி தனிச்சு தெரியறது? வாங்க, இந்த மௌனத்தை வச்சே எப்படி ஒரு சூப்பரான உணவு கதையை சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இது சும்மா ரெசிபி சொல்றது மட்டும் இல்ல. கரெக்டான விஷுவல்ஸ், சவுண்ட்ஸ், சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கறவங்களோட உணர்ச்சிகளை எப்படி தூண்டி அவங்களோட ஒரு கனெக்ட் உண்டாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 10 ஐடியாஸையும் ஒரு சிம்பிள் லிஸ்டா மட்டும் பார்க்காதீங்க. இதுக்கு பதிலா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி சைலண்ட் குக்கிங் சேனல்ஸோட கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஒரு மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஐடியாக்கு பின்னாலையும் ஒரு பவர்ஃபுல்லான உத்தி ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பார்க்கறவங்கள சும்மா கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல, அவங்களோட எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணி அந்த சமையலை ஃபீல் பண்ண வைக்கணும். மாவு பிசைற சத்தம், வெண்ணெய் உருகுற அந்த வாசனை, காய்கறி நறுக்கும்போது வர அந்த ரிதம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு வீடியோவை மறக்க முடியாத அனுபவமா மாத்துது. இங்க பாருங்க, 3 விதமா நம்மளோட சென்சஸை தூண்டலாம். ஏஎஸ்எம்ஆர் பேக்கர் சவுண்ட்ல கவனம் செலுத்துறாரு. பிளேட்டிங் கலைஞர் நம்ம கண்ணுக்கு விருந்து வைக்கிறாரு. கத்தி திறமைகளை காட்டுறவர் அந்த துல்லியமான அசைவுகளால நம்மள ஈர்க்கிறாரு. ஒவ்வொன்னும் ஒரு தனித்துவமான உணர்வை தூண்டுறதுக்கான ஒரு வழி. பிரெஞ்ச் பேஸ்ட்ரியோட அந்த மொறுமொறுப்பான சத்தம், இல்லனா ஒரு கேக்ல க்ரீம் ஃபில் பண்ணும்போது வர்ற அந்த மென்மையான ஒலி, இதெல்லாம் ஏன் நம்மள இவ்ளோ ஈர்க்குது? அதுக்கு பின்னால இருக்கிறது தான் இந்த ஏஎஸ்எம்ஆர். இது நம்ம மூளையில ஒரு விதமான ரிலாக்ஸிங்கான, திருப்தியான உணர்வை தூண்டுது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம். ஓகே, சென்சஸ்ல இருந்து இப்போ நம்ம பார்வையாளர்களோட வாழ்க்கையை ஈஸியா ஆக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போலாம். இந்த மாதிரி சேனல்கள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கஷ்டப்படாம எந்த குழப்பமும் இல்லாம சூப்பரான டிஷ்ஷை நீங்களும் செய்யலான்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது நம்ம நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தணுங்கிற ஆசையை கரெக்டா டார்கெட் பண்ணுது. இந்த 2 ஐடியாஸுமே சிம்பிளிசிட்டியை தான் சொல்லுது. ஆனா அதுக்கு அவங்க போற வழி தான் வேற. ஒன்னு உங்களுக்கு நிறைய பொருள் தேவையில்லைன்னு சொல்லுது, இன்னொன்னு உங்களுக்கு நிறைய பாத்திரம் தேவையில்லைன்னு சொல்லுது. ரெண்டுமே பார்க்கறவங்களோட வேலையை சுலபமாக்குறது தான் நோக்கம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். 3 பொருள் அதிசயங்கள் உங்க ஷாப்பிங் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துது. ஆனா ஒரே பாத்திர உணவுகள் கிச்சன்ல நீங்க செலவு பண்ற நேரத்தையும் அப்புறம் கழுவி வைக்கிற வேலையும் குறைக்குது. உங்க ஆடியன்ஸ் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க சரியான ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலி பாத்திரத்துல ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முழுமையான உணவா மாறுறத பாக்குறது எவ்வளவு திருப்தியா இருக்கும். இது பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுது. பாயல்லா இல்லனா ரிசோட்டோ மாதிரி டிஷ்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். இப்போ நாம பார்க்க போற இந்த ஸ்ட்ராட்டஜி வெறும் ரெசிபி சொல்றதை விட ரொம்பவே ஆழமானது. இங்க உணவு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்க்கறவங்கள ஒரு புது இடத்துக்கு, ஒரு வேற காலத்துக்கு, இல்லனா ஒரு மறக்க முடியாத அனுபவத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு டிக்கெட். இந்த கான்செப்ட்ஸ்ல எல்லாம் உணவுங்கிறது ஒரு பெரிய கதையில வர்ற ஒரு கேரக்டர் மட்டும்தான். அந்த கதை ஒரு இடத்த பத்தினதா இருக்கலாம், ஒரு காலகட்டத்தை பத்தினதா இருக்கலாம், இல்லனா ஒரு தனித்துவமான அனுபவத்தை பத்தினதா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பழைய சமையல் புத்தக மறுமலர்ச்சியை எடுத்துக்குவோம். இங்க நோக்கம் சும்மா ஒரு லசானியா செய்யறது மட்டும் இல்ல, அந்த பழைய புக்கு, அந்த காலத்து மியூசிக்கு, அந்த லைட்டிங்னு எல்லாத்தையும் சேர்த்து ஆடியன்ஸை ஒரு டைம் மெஷின்ல ஏத்தி நேரா 1960ஸ்க்கு கூட்டிட்டு போறது தான் அசல் நோக்கம். புளித்த மாவின் பயணம் மாதிரி ஒரு கான்செப்ட் பொறுமையோட சக்தியை சூப்பரா காட்டுது. ஒரு மாவு மெதுவா உயிர் பெற்று நாளுக்கு நாள் வளர்ந்து கடைசியில ஒரு அருமையான ரொட்டியா மாறுறத காட்டும்போது அது ஒரு சமையல் வீடியோவா மட்டும் இல்லாம ஒரு மாற்றத்தோட கதையா தெரியுது. அந்த கடைசி ரொட்டி ஒரு நீண்ட பயணத்தோட வெற்றி கொண்டாட்டம் மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? இயற்கையில் நலபாகங்கிற கான்செப்ட்ல சாப்பாட போலவே அந்த இடமும் ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த எரியிற நெருப்போட சத்தம், சுத்தி இருக்கிற மரங்கள், அந்த திறந்த வெளி, இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஸ்டீக்கோ இல்ல பீட்சாக்கோ ஒரு தனித்துவமான கதை கொடுக்குது. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த ஐடியாஸ்ல ஒன்னு அப்படியே காப்பி பண்றது முக்கியம் இல்ல. அதுக்கு பின்னால இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு அது உங்க சொந்த பார்வைக்கு ஏத்த மாதிரி மாத்தி பயன்படுத்துறது தான் முக்கியம். ஆக நம்ம பார்த்த இந்த 3 முக்கியமான உத்திகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்வுகளை தூண்டுங்க, எளிமையை உருவாக்குங்க, ஒரு கதையை சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா ஐடியாஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கே உரித்தான ஒரு மௌன சமையல் சேனலை உருவாக்குறதுக்கான பவர்ஃபுல்லான டூல்ஸ். இந்த ஒரு கேள்வியோட நம்ம முடிக்கலாம். வெறும் சமையல் குறிப்புகளை தாண்டி நீங்க என்ன கதையை உருவாக்க விரும்புறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்களுக்கான தனித்துவத்தை கொடுக்கும்.